வணக்கம் நண்பர்களே. இப்போ ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஆன்சர் கீ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். கட் ஆஃப் சர்வே. நீங்கள் தமிழில் 20க்கு எடுத்தால் போதும். அது நமக்கு வேலைக்காகாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும் தான். அதில் 20 எடுத்தால் ஓகே தான். இப்போ இந்த பொது அறிவு ப்ளஸ் தொழில்முறை திறனத்தில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வேலை. இப்போ ஆன்சர் கீ நான் ஃபுல்லாக செக் போட்டிருக்கேன். ஒரு சில இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஆன்சர் கீ கம்பேர் பண்ணப்போ வேறுபடலாம். இருந்தாலும் இந்த ஆன்சர் கீ ஒரு உத்தேச ஆன்சர் கீ தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபுல்லாக ஆன்சர் கீ நீங்கள் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் காமிக்கிறேன். அதை ஃபில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணுங்கிறத இப்போ ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதாங்க அந்த சர்வே ஃபார்மு. இது பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருங்க. உங்கள் நேம் கொடுத்துருங்க. இமெயில் ஐடி, அப்ளை ஜோன், நீங்கள் எந்த மண்டலத்துக்கு, எஸ்சிடிசியா, எம்டிசி, சென்னையா, திருச்சியா, மதுரையா, கோயம்புத்தூரா, சேலமா, திருநெல்வேலியா, கும்பகோணமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜிகேயில் 20க்கு எவ்வளோ மார்க்கு, 20க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 மார்க்கு அப்படின்னா 12 மார்க் போடுங்க. அதே மாதிரி தொழில்முறை தேர்வில் 30க்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்னா 30க்கு நான் ஒரு 15 போட்டிருக்கேன் அப்படின்னா 15 போடுங்க. அப்புறம் 2 சேர்த்து எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் இங்கே 2 சேர்த்து ஒரு 24 வருது அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் ஃபைனலாக சப்மிட் இருக்கும். சரிங்களா? சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இது சப்மிட் ஆகிரும். நம்ம இந்த மாதிரி எல்லாருமே பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்மோட லிங்க்கு வீடியோ பார்க்குற எல்லாருமே இதை ஃபில் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ அவங்க ஆன்சர் பார்த்துட்டு இதை ஃபில் பண்ணிடுங்க. எல்லோரும் ஒரு 2000 பேர் 3000 பேர் ஃபில் பண்ணிடுவாங்க. நம்மகிட்ட தான் அதிக ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா. ஃபில் பண்ணுவோன்னே எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு சர்வே ரிப்போர்ட்டு நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ வாங்க ஆன்சருக்கு போகலாம். ஸோ மின்விளக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோக்கு என்னென்னு தெரியும், தாமஸ் ஆல்வா எடிசன். அதே போல் நான் கருப்பில் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதான் கரெக்டு. மனித உடலின் இயல்பான வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 98.4 ஃபாரன்ஹீட், அப்புறம் 98.6 ஃபாரன்ஹீட்க்கு இடையில் இருக்கும். அப்போ ஆனாதாம் 52க்கு ஆன்சர் ஆவணா கிடையாது, சரிங்களா? கருப்பில் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எரிபொருள் நிரப்பும் இடங்களில் வாகனங்கள் டயர் அழுத்தம் எந்த அளவிடப்படுகிறதுனா பிஎஸ்ஐ, சரிங்களா? மின்னாற்றல் எந்திர ஆற்றலாக மாற்றுவது பார்த்திங்கன்னா ஒரு மோட்டார் தான். மோட்டாரில் மின் போகும், அது எந்திர ஆற்றலாக மாறும். ஸோ மோட்டார். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு துறைகளில் செயல்பட்டு வரும் ஏழை மாணவர்களுக்கான பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகள் இனி எவ்வாறு அழைக்கப்படும்னா சமூக நீதி விடுதிகள். இதெல்லாம் ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டே டு டே நீங்கள் பேப்பர் படிச்சதுனால தெரிஞ்சிடலாம். 56க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆவண்ணா பேத்தி. 56க்கு நான் கருப்பில் பிளாக் பண்ணியிருக்கேன். 56க்கு பேத்தி. 56க்கு ஆன்சர் ஆவணாங்க பேத்திங்க. 57 பார்த்தீங்கன்னா ஈனா 10⁹ மீட்டர். ஈனா கிடையாது, 10⁹ மீட்டர். 58க்கு 5. 58க்கு ஆப்ஷன் 5. இது 59 பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. 60க்கு 5 லட்சம். 60க்கு 5 லட்சம். தமிழ்நாடு போராடு, தமிழ்நாடு வெல்லும். இது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். 62 பார்த்தீங்கன்னா ஆவண்ணா திங்கக்கிழமை. 62 ஆவண்ணா திங்கக்கிழமை. 63 பார்த்தீங்கன்னா பசுமன் முத்துராமலிங்கனார். 63 பசுமன் முத்துராமலிங்கனார். 64 பார்த்தீங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின். 65 பார்த்தீங்கன்னா 15%. 15%. 66 பார்த்தீங்கன்னா 1.0 இஎன்ஆ. 66 1.0 இஎன்ஆ. 67 2⁹ இஎன்ஆ. 67 2⁹ இஎன்ஆ. 68. ஸோ 68 பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 சதுரங்கள். ஸோ 68 12. 69க்கு பார்க்காமலே எல்லோரும் சொல்வீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச இதுதான். ஆனா சரி, 69 ஆனா. 70 பார்த்தீங்கன்னா 78. 70 78. சரிங்களா? இப்போ 20க்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. தொழில்முறை திறனத்தில் பார்த்தீங்கன்னா டயர் குறியீட்டில் ஆல்ஃபெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆவண டயர் உயரம் மற்றும் அகலத்தின் விகிதம். 72 பார்த்தீங்கன்னா 6 சக்கரங்கள், 4 இயக்கப்படும் சக்கரங்கள். 72 ஆனா. 73 பார்த்தீங்கன்னா கண்ணாடிகள் மற்றும் மறைமுக பகுதியில் சரிபார்க்கும். 73 நிறுத்தப்பட்ட வாகனத்தின் நகரத்திற்கு முன் அதன் முதல் படி பார்த்தீங்கன்னா கண்ணாடிகள் மற்றும் மறைமுக பகுதியில் சரிபார்க்கும். 74 அதாவது தொழில்முறை திறனறிவு வரைக்கும் நான் அனலைஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஐஆர்டி புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 22 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது என்னன்னா
நம்ம வந்து லைன் பை லைனாக படிச்சிருந்தா மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். ஒரு கான்செப்ட் புரிஞ்சு நம்ம ஒன் வேர்டு அடிப்படையில் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா எல்லாருமே அப்படி தான் படிச்சிருப்பீங்க. ஆனால் இவங்க கொடுத்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைன் பை லைனாக அந்த என்ன கான்செப்ட்னு புரிஞ்சால் மட்டும்தான் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 74 வந்து பார்த்திங்கன்னா கடுமையான சரிவில் இறங்கும்போது எந்த வகையான பிரேக் வந்து என்ஜின் பிரேக்கு ஆவண்ணா. 75 வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக்கிங் அமைப்பில் பிரேக் பிளேடில் டிஸ்க் மீது அழுத்தத்துக்கு பொருத்தமான கூறு வந்து பார்த்திங்கன்னா இஎன்னா காலிஃபர். 76 வந்து பார்த்திங்கன்னா கனரக வாகனங்கள் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா சேசிஸ் எந்த அடிப்பில் உருவாக்கப்படுகிறன்னா முன் என்ஜின் பின்புறம் இயக்கம். 77 வந்து பார்த்திங்கன்னா முன்புற ஓவர்ஹேங். இது வந்து பார்த்திங்கன்னா வாகனவியல் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இதுலேயே நம்ம கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ நம்ம ஒன் வேர்டு அடிப்படையில் படிக்காமல் அந்த லைன் பை லைனாக புக்கு ஐஆர்டி புக்கை படிச்சிருந்தா இது ஃபுல்லாகவே நம்ம அட்டன் பண்ணலாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நார்மலாக எல்லாராலையுமே 30க்கு ஒரு 15 கொஸ்டின் ஈஸியாக எல்லாருமே அட்டன் பண்ண முடிஞ்சிருக்குங்க. 30க்கு ஒரு 15 கொஸ்டின் எல்லாராலுமே ஈஸியாக தான் இருந்தது. ஏன்னா நான் வந்து டிரைவராக இல்லை, ஐஆர்டி புக்கு படித்ததில்ல. ஆனால் உங்களுக்காக மெட்டீரியல் எடுக்கும்போது என்னோடய கான்செப்ட் படி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 30க்கு ஒரு 15 கொஸ்டின் எல்லாராலுமே பண்ண முடிகிற அளவு தான் இதில் இருந்தது. இது வந்து முன்புற ஓவர்ஹேங்கு. இதில் எல்லாருக்குமே தெரியும். 28க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு படிக்கும்போதே தெரியும் வாகன சட்டத்தை ஃப்ரீ முதன்மை செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டமைப்பை தான் உருவாக்க முடியும். ஸோ அது வந்து ஆப்ஷன் வந்து இது வந்து ஸ்பார்க் இக்னிஷன் என்ஜின் மற்றும் கம்ப்ரஷன் இன்ஜின் முக்கியமான வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ இன்ஜினில் ஸ்பார்க்களுக்கு பயன்படுகிறது, சிஏ இன்ஜினில் கம்ப்ரஷன் அடுப்பியை கொண்டு எரிபொருளை இயக்கிறது. அது ஆவணா. 80 இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கில் வந்து வாகன சட்டங்களில் கொடுத்துருக்காங்க அபராதம் மற்றும் ஓட்டுநர் உரிமத்தின் புள்ளிகள் சரிங்களா. ஆனால் அபராதம் வந்து இருக்குது சரிங்களா. மேற்கூறிய அனைத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து ஓட்டுநர் உரிமத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது அப்படிங்கிற இது இல்லை. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அபராதம் மற்றும் 6 மாதமும் 3 மாதமும் சிறை தண்டனை போட்டிருந்தாங்க. நம்ம அபராதம் இருக்குது. ஆனால் காவல்துறை வந்து எச்சரிக்கை எல்லாத்துக்கும் காமனாக வரதா. ஆனால் மேற்கூறிய அனைத்து இங்கே கான்செப்ட் வராது. அப்போ வந்து ஆவணாதான் சரியான பதிலாக இருக்கும். அபராதம் மற்றும் ஓட்டுநர் உரிமத்தின் புள்ளிகள் இது வந்து இதுக்கு தெரியும். நம்ம சிக்னலை பார்த்தா தெரியும் வழி விடுங்கள். ஸோ தானியங்கு டிரான்ஸ்மிஷன் ஓவர் டிரைவ் வந்து கீரி நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் நான் ஐஆர்டி புக்கில் 3 நாளாக தேடுறேன், எங்கே இருக்குன்னே தெரியல. அப்புறம் நெட்டில் தான் பார்த்து போட வேண்டியதாக இருந்துச்சு. அதிக வேகத்தில் எரிபொருள் செயல்திறனை மேம்படுத்த பின் வருவனவற்றில் எது டிரான்ஸ்மிஷன் ஒரு பகுதியாக இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஸ்டேரிங் வீல்கள். எச்சரிக்கை பலகையின் வடிவம் வந்து பார்த்திங்கன்னா முக்கோணம். அது இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் பிளேவிலில் செயல்பாடு என்னென்னா சுழற்சி ஆற்றலை சேமித்து என்ஜின் செயல்பாட்டை சீராக மாற்றுதல். ஆனால் என்ஜின் குளிர்மை அமைப்பில் ரேடியேட்டரின் செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் குளிர்மை அமைப்பில் கூலிங் சிஸ்டம் ரேடியேட்டரின் செயல்பாடு என்னென்னா குளிர்மையிலிருந்து ஹீட்டை காற்றிற்கு மாற்றுதல். இஎன்ஆ எந்த வகையான லுப்ரிகேஷன் சிஸ்டம் எண்ணெயை பயிருக்கான ஈர்ப்பு விசையை அடிப்படையாக கொண்டுனா திரிப்பு ஃப்ளாஸு சரிங்களா. ஸோ 87 வந்து இஎன்ஆ திரிப்பு உயர்வு ஃப்ளாஸு. பெரும்பாலான வாகனங்களில் எரிபொருள் பம்ப் எந்த மூலத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குறதுனா டிரான்ஸ்மிஷன். பெரும்பாலான வாகனங்களில் எரிபொருள் பம்ப் எந்த மூலத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குறதுனா டிரான்ஸ்மிஷன். மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அமைப்பில் சிக்னேஷன் பங்கு என்னென்னா சக்தி பரிமாற்றம் முதன் கீரின் வேகத்தை பொருந்த செய்தல். சக்தி பரிமாற்றம் முன் கீரின் வேகத்தை பொருந்த செய்தல். 89 ஆவணா. எந்த முறையால் ஒரு வாகனத்தை பிரேக்கிங் லெவல் மெதுவாக எடுத்தலாம் என்ஜின் பிரேக்கிங் ஆவணா. எந்த வகை பின் ஆக்சில் கனரக வாகனங்களுக்கு மிகவும் பொருத்தமானதுன்னா முழு ஃப்ளோடிங் சரிங்களா. அது ஃபுல்லி ஃப்ளோடிங் ஆக்சில். அது இஎன்ஆ 91. கனரக வாகன சக்கர சமநிலைப்படுத்தல் எந்த செயல்பாட்டு வழங்குனா அதிர்வுகளை குறைத்து மென்மையான இயக்கத்தை உறுதி செய்ய ஆவணா. டியூப்லெஸ் டயர்களுக்கு டியூப் டயர்களோட முக்கியமான நன்மை என்னென்னா திடீர் காற்றழுத்த இழப்பு ஏற்பட்டால் பாதுகாக்கிறது. எந்த முறையால் ஒரு வாகனத்தை பிரேக் இல்லாமல் மெதுவாக நிறுத்தலாம்னா என்ஜின் பிரேக்கிங். ஸோ 2 தடவை வந்திருக்கு இந்த இது. ஒரு நகர பேருந்தில் எரிபொருள் திறனை மேம்படுத்த உதவுகிறது எதுனா நிலையான வேகத்தை பராமரித்தல். இந்த 95க்கு எல்லாருக்கும் போட்டிருப்பீங்க. ஆப்ஷன் வந்து இஎன்ஆ. 95க்கு ஆப்ஷன் வந்து இஎன்ஆ. 96 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டியரிங் வீலை ஸ்டியரிங் கேர்பாக்ஸை இணைக்கும் தொகுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டியரிங் காலம். பிரேக் பட்டிலேருந்து பிரேக் இயக்கத்துக்கு விசை அனுப்புவதற்கு பொறுப்பானது எதுனா மாஸ்டர் சிலிண்டர். இந்த கொஸ்டின் எல்லாமே அந்த கான்செப்டை நம்ம லைன் பை லைனாக படிச்சிருந்து புரிஞ்சால் மட்டும்தாங்க பண்ண முடியும். சஸ்பென்ஷன் அமைப்பில் ஸ்டெபிலைசர் ஃபாரின் செயல்பாடு இருந்ததுன்னா மூலையில் திரும்பும்போது வாகனத்தின் சாய்வை குறைத்தல்.
பெட்ரோல் இன்ஜின் ஸ்பார்க் பிளக்கு உயர் மின்னழுத்தம் வந்து வழங்கும் தொகுப்பு தின இக்னீசியன் காயில். எந்த கருவி லீட் ஆசிட் பேட்டரியின் அடர்த்தியின் அளவை அளவிட பயன்படுகிறதுனா ஹைட்ரோமீட்டர். ஸோ நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க ஆன்சருக்கு. அதில் 50க்கு 20 எடுத்தால் போதுமானது தான். இந்த 50க்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கன்னு பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அடுத்த லெவல் போவீங்க. ஸோ நீங்கள் வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த சர்வே ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து கால் பண்ணுறதை தவிர்த்துருங்க. ஏன்னா எனக்கு வந்து லாஸ்ட்டு 1 வீக் எனக்கு ஃபோன் பண்ணதால தான் உங்களுக்கு நிறைய வீடியோ பண்ண முடியாமல் போச்சு. ஏன்னா ஃபோன் பண்ணி கடைசி நேரத்தில் ஃபோன் பேசுனீங்க. ஓகே, அதனால தான் என்னால் சரியாகவும் கடைசி நேரத்தில் வீடியோவும் பண்ண முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு கிடைக்குமான்னு கேட்குறீங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் எத்தனாயிரம் பேர் எழுதுனாங்க அப்படிங்கிற டேட்டா இன்னும் வரல. ஓகே, அது ஒன்று. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து இப்போ நிறைய பேர் ஃபில் பண்ணுங்கள். பார்த்துட்டு தான் ஒவ்வொரு மண்டல வயசாக எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். சரிங்களா? ஸோ ஒவ்வொருத்தர்லையும் எனக்கு ஃபோன் பண்ணி நான் எனக்கு 28 எடுத்திருக்கேன், 30 எடுத்திருக்கேன், கிடைக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே என்னால் வந்து நம்ம என்ன ஜாதகமாக பார்க்க போகிறோம் அப்படி கிடையாதுல்ல. அப்போ வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் ஒரு ரிப்போர்ட் கொடுக்க முடியும். அதனால் பொறுமையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கட் ஆஃப் வந்து நீங்கள் இந்த 50க்கு ஒரு 20 எடுத்தாலே நெக்ஸ்ட் லெவல் போகிற மாதிரி தான் என்னுடைய கணிப்பு இருக்குது. நம்ம கணிச்சு தான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து ஜிஎஸ் ப்ளஸ் வந்து தொழில்முறை தொழில் 50க்கு ஒரு 20 எடுத்தாலே எல்லா கம்யூனிட்டிக்கும், இந்த கம்யூனிட்டின்னு சொல்லல, எல்லா கம்யூனிட்டிக்குமே நீங்கள் வந்து அடுத்த லெவல் போகலாம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது 50க்கு 20க்கு மேலே எடுத்தவங்க. அதே போல் தமிழில் பாஸ் பண்ணவங்க எல்லாருமே ஒரு 15 எடுத்திருக்கேன் எனக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னா அந்த ஜோனை பொறுத்து ஜோனுக்குள்ளே டிப்போ 3 டிப்போ போட்டிருக்காங்க. அதை பொறுத்து மாறுபடும். அதனால் வந்து நீங்கள் ஒரு வாரம் பொறுமை காருங்க. சீக்கிரம் ஒரு 10-20 நாளே நமக்கான ரிசல்ட்டே போட்டுருவாங்க. ஸோ அதனால் அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து இன்னும் 2-3 நாளில் வந்துடும். ஸோ 2-3 கொஸ்டின் கூட வேறுபடலாம். ஆனால் அஃபிஷியல் ஆன்சருக்கு ஒரு 2-3 நாள் வந்துடும். இப்போ எல்லாருமே இந்த சர்வே ஃபார்மை வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் போட்டிருக்கேன். கிளிக் பண்ணி உங்கள் நண்பருக்கு எத்தனை பேர் எழுதுனாங்களோ அத்தனை பேர் ஃபில் பண்ண சொல்லுங்கள். அப்படின்னா தான் யார் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கா ஒரு கட் ஆஃப் வந்து இன்னும் 2-3 நாளில் நம்ம போட முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுருங்க. நம்ம வந்து இந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்ட்ரு வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ போடுறதுக்கு மட்டும்தான். ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ நல்லா பண்ணுங்கள், வேலை வாங்கிட்டு போயிடலாம். எதுவுமே நினைக்காதீங்க. இது கஷ்டமானது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10,000 பேர் எழுதுனாங்களா, 12,000 பேர் எழுதுனாங்களா, 12,000 பேருக்குமே இது கஷ்டம்தான். போன வட்டம் எஸ்சிடிசியில் 50க்கு வந்து 34 மார்க் எடுத்தவர் கூட இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க் எடுத்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் மட்டும் கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணல. எழுதில் எல்லாருக்குமே கஷ்டனால கட் ஆஃப் குறையத்தான் போகுது. யாரும் மன வருத்தம் பட வேண்டாம். ஸோ எனக்கு ஃபோன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவாய்ட் பண்ணால் தான் நான் அடுத்த வேலையை பார்க்க முடியும். உங்களுக்கான கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வே ஃபார்ம் எல்லோரும் ஃபில் பண்ண ஒரு 2 நாள் கழித்து நானே வீடியோ போடுறேன். நம்ம அடுத்தடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.